ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி இது ரெண்டையும் போட்டு வறுத்துக்கலாம். பாதாம் முந்திரி ரெண்டுமே பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா கிறிஸ்மஸ் பழத்தை போட்டு வறுக்கணும். அப்போ தான் மூணுமே ஈவனாக வறுபடும். இப்போ இது மூணையுமே வறுத்து எடுத்துடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சேமியா தான் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு சேமியாவை போட்டு வறுத்துக்கலாம். சேமியா லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ தான் பாயாசம் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நான் ஜவ்வரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஊற போடாட்டினாலும் பரவாயில்ல, உடனே சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வறுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் 3 கப் அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். இப்போ 2 கப் பாலும் லாஸ்ட்டில் 1 கப் பாலும் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த பாலில் இந்த சேமியா வேகட்டும். பாதி வெந்ததுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேமியா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்தனால சுகரை குறைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வச்சுருந்தோம் இல்லையா பால், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஃபைனலாக பாதாம் முந்திரி கிறிஸ்மஸ் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ரொம்பவே சுவையான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.